ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதியில் என்னங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. விஜய் காவேரி இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையில் ராகினி வந்து பார்க்குறாங்க. நாளைக்கான எபிசோடு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. நாளைக்கான எபிசோடு பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதான். ஃபைட்டு எல்லாமே இருக்கும். ரொம்ப சோகமாக இருக்கும் பாருங்களேன். நாளைக்கு விஜய் தான் ஃபீல் பண்ணிவிட்டு அழப்போகிறாரு. காவேரியும் அழுவாங்க. இருந்தாலும் விஜய் பயங்கரமாக அழுவார். விஜய் பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா. காவேரிக்கு கூட அவங்க ஃபேமிலி ஒட்டு மொத்தமாக இருப்பாங்க. ஆனால் விஜய் பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவார் விஜய்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் விஜயை பார்க்கும்போது அவர் வந்து என்ன சொல்கிறார், ஓப்பனாக ஏதாவது வந்து காவேரி ஏதாவது கேட்கும் போது, இல்லை காவேரி இந்த மாதிரி விஷயம் அது சொல்கிறதுக்கு வாய்ப்பே அமையலையே. அவர் சொல்லணும்னு தான் நினைக்கிறாரு, ஆனால் வாய்ப்பே அமையலை. சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு தப்பான முடிவு எடுத்து அது தப்பாக போயிடுச்சு. நல்ல முடிவு தான், ஆனால் தப்பாக போயிடுச்சு. அது வந்து வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து அந்த ஒரே ஒரு மிஸ்டேக் தவிர வேறு எந்த மிஸ்டேக் பண்ணலையே விஜய் அப்படின்னு தான் எனக்கு விஜயை பார்க்கும்போது தான் எல்லா கவலையாக இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க காவேரி தான் பாவம், விஜய் தப்பாக விஜய் வந்து எதையுமே ஓப்பனாக பேசாமல் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி. கரெக்டு தான். விஜய் ஒன்று தான் பண்ணார். அக்ரிமெண்ட், அதாவது சர்ப்ரைஸ் காவேரி எம்டி ஆக்கணுன்றத வந்து காவேரி கிட்ட சொல்லாமல் சர்ப்ரைஸாக பண்ணணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணார். அந்த வீடு விஷயம், பர்த்டே, வெட்டிங் டே விஷயத்துலலாம் வந்துட்டு அது கரெக்டாக நடந்துருச்சு. இந்த சர்ப்ரைஸ் வந்து விஜய்க்கு சொதப்பிடுச்சு. அது வந்து காவேரிக்கு அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தெரியும். அதுக்கப்புறமா விஜய்கிட்ட வருவாங்க. அது 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 அடுத்த கதை. ஆனால் இப்போதைக்கு விஜய் ரொம்ப பாவமாக இருக்குது. என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. விஜய்க்கு பக்கத்தில் யாருமே இல்லைங்க. காவேரிக்கு அவங்க தங்கச்சிங்க, அக்காவங்க எல்லாருமே இருக்காங்க. அந்த சுச்சுவேஷன் வரும்போது அதை பார்க்க முடியும். எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.